ஜாம்பவானுடன் முத்தம் புரிந்து அவனை சிறையெடுத்தனர். பலராமர் ஹஸ்தினாபுரம் சென்று சமரசம் செய்தும் எதுவும் நடவாததால் கோபம் கொண்டு உங்களுடன் போர் புரிய தேவையில்லை, கூண்டோடு உங்களை அழித்து விடுகிறேன் என்று தனது கலப்பையின் நுனியால் பூமியில் மோதினார். ஹஸ்தினாபுரமே கங்கியில் மூழ்கி விடுவது போல ஆடியது. துரியோதனன் வந்து மன்னிப்பு கேட்டு தன்னுடைய மகளை ஜாம்பவானுக்கு மணிமுடித்து வைக்க சம்மதம் தெரிவித்தான். கலப்பையால் மீண்டும் பூமியில் மோதி ஹஸ்தினாபுரத்தை படைநிலைக்கு கொண்டு வந்தார். தீர்த்த யாத்திரை சென்று கொண்டிருந்த பலராமர் ஒருமுறை நைமிசாரண்ய வனத்திற்கு சென்றார். அப்போது அங்கே ரிஷி முனிவர்கள் யாகம் செய்து கொண்டிருந்தார்கள். பலராமர் யாகசாலைக்குள் நுழைவதை கண்ட முனிவர்கள் அனைவரும் எழுந்து பலராமனை வணங்கி மரியாதை செய்தனர். யாக காரியத்தில் இருந்த வியாசரின் சிஷியரான ரோமஹர்ஷனர் பலராமனின் வருகையை கவனிக்கவில்லை. அவர் தனது வருகையை லட்சியம் செய்யாமல் இருந்ததை கண்டு கோபமுற்ற பலராமர் உடனே யோசிக்காமல் அந்த ரிஷியை கொண்டு விட்டார். யோசிக்காமல் ரிஷியை கொலை புரிந்த பலராமரை கண்டு வருந்திய மற்ற ரிஷி முனிவர்கள் கோபத்துடன் பலராமருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கட்டும் என்று சாபமிட்டனர். கோபம் கொண்டு ஆத்திரத்தால் தான் செய்த தவறை உணர்ந்த பலராமர் தன்னுடைய செயலுக்கு மிகவும் வருந்தினார். செய்த பாவத்திற்கு என்ன பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்று வேண்டினார். ரிஷிகளும் தாங்கள் செய்யும் யாகத்தை நடக்க விடாமல் ஒரு கொடிய அசுரன் இடையூறு செய்து வருவதால் அதனை தடுத்து யாகம் முழுமையாக நடக்க பலராம உதவி புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். யாகம் முடிந்தும் தீர்த்த யாத்திரை சென்று வந்தால் பாவம் விலகும் என்று கூறினர். பலராமன் இடையூறு செய்த அசுரனை கொன்று யாகம் முடிய உதவினார். பிறகு தீர்த்த யாத்திரை சென்ற பல தெய்வங்களை வழிபட்டு தன்னுடைய தோஷத்தை போக்கிக் கொண்டார். பாரத போரில் பலராமன் கலந்து கொள்ளவில்லை. கௌரவர்கள் பாண்டவர்கள் இரு பிரிவினருக்காகவும் தான் சண்டையில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறி பலராமன் புனித யாத்திரை சென்று விட்டார். கிருஷ்ண அவதாரம் முடிந்ததும் பலராமனும் தன்னுடைய அவதாரத்தை முடித்துக்கொண்டு ஆதிசேஷனாக மீண்டும் விஷ்ணுவும் படுக்கையாக சென்று விட்டார். கிருஷ்ணாவதாரம் பூமியில் பாரம் அதிகரித்தது. மகாவிஷ்ணு மதுகுலத்தில் பிறந்த தீயவர்களை அழித்து பூமாதேவியின் பாரத்தை குறைக்க முடிவு செய்தார். உக்ரசேன மன்னரின் மகன் கம்சன் மதுரா நகர இளவரசி தேவிக்கும் வசுதேவருக்கும் திருமணம் நடந்தது. மணமக்கள் ரதத்தில் ஊர்வலமாக வந்தனர். ரதத்தை கம்சன் ஓட்டினான். அப்போது அசிறு ஒன்று கேட்டது. கம்சனே, தேவகி வயிற்றிலிருந்து பிறக்கும் 8வது குழந்தையால் நீ கொல்லப்படுவாய் என்றது. அசிறிய கம்சன் உடனே தேவகியை கொல்ல முயன்றார். வசுதேவர்களால் இதுவும் பிரச்சனை இல்லையே, வேலை கொள்ள வேண்டாம் என கேட்டுக்கொண்டதற்கு இணங்கி இருவரையும் சிறையில் அடைத்தான். மேலும் தந்தை உக்ரசேனனையும் சிறையில் அடைத்தான். சிறையில் தேவகி ஒவ்வொன்றாக பிறந்த 6 குழந்தைகளையும் கொண்டுவிட்டான். 7வது குழந்தையை கருவளையை எடுத்து சென்று ரோஹிணியின் வயதில் பாதுகாத்து பலராமர் பிறந்தார். 8வது குழந்தையாக மகாவிஷ்ணு பிறந்தார். கோகுலத்தில் நந்தனின் மனைவி யசோதாவுக்கு யோகமாய ஒரு பெண் குழந்தையாக பிறந்தார். குழந்தை பிறந்ததும் அசிறு ஒன்று கேட்டது. அதன்படி வசுதேவர் குழந்தை எடுத்துக்கொண்டு கோகுலம் சென்றார். சிறைக்கதவுகள் தானமாக திறந்து வழிபட்டன. அசுரரின்படி பெரும் மலையின் இடையிலே அவர் குழந்தை எடுத்துச் சென்று யசோதியை விட்டு யசோதியின் பெண் குழந்தையை சிறைக்கு எடுத்து வந்து விட்டார். கம்சன் குழந்தை பிறந்த செய்தி அறிந்து சிறைக்கு வந்தான். பெண் குழந்தையை கொல்ல தூக்கினான். குழந்தை அவன் படியில் இருந்து விடுபட்டு உன்னை கொல்ல பிறந்தவன் வேறிடத்தில் இருக்கிறான் என்று சொல்லி மறந்தது. கம்சன் செய்வதறியாது அன்று பிறந்த அனைத்து குழந்தைகளையும் கொல்ல ஆணையிட்டான். பூதனை என்னும் அரக்கிய குழந்தைகளை கொல்ல அனுப்பினான். பூதனை கண்ணுக்கு பால் கோகுலத்தில் பலராமனும் கிருஷ்ணனும் ஒன்றாக இழந்து கன்றுகளை வைத்து வந்தனர். பாடியில் கிருஷ்ணன் விழாந்திர இந்திர விழா தடுக்கப்பட்டதால் கோபமடைந்த இந்திரனின் ஆலவத்தினை கோவர்த்தன மலையை கொடையாக ஏந்தி மக்களை காத்ததன் மூலம் அழைத்தான். இறுதியாக கம்சன் மல்யுத்த வீரர் இருவரை அனுப்பி பலராமர் கிருஷ்ணர் இருவரையும் மல்யுத்தம் மூலம் கொல்ல முயன்றார். எனினும் இருவரும் கொல்லப்பட்ட கம்சன் தானே கிருஷ்ணனுடன் மோத முயன்றார். இறுதியில் கிருஷ்ணன் கம்சனை தரையில் தள்ளி அவன் மீது பாய்ந்து மேலே அமர்ந்ததும் பாரம் தாங்காமல் கம்சன் இறந்தான். பின்னர் பலராமனும் கிருஷ்ணனும் சிறையில் இருந்த தமது தாய் தந்தையரை விடுவித்தனர். அதன் பிறகு இருவரும் கோகுலத்தில் செல்லாமல் வசுதேவருடனே இருந்து வந்தனர். இருவருக்கும் சாந்தீப முனிவர் கல்வி போதித்து வந்தார். குருதட்சணையாக குருவின் இறந்து போன மகனை மீட்டுக் கொடுத்தார்கள். கம்சனின் மரணத்தை தாங்காது அவனது மனைவிகள் தனது தந்தை ஜராசந்தனிடம் அழுது புலம்ப அவன் கோபம் கொண்டு யாதவ குலத்தினையே அழித்து விடுவதாக கூறி படையெடுத்து வந்தான். ஒவ்வொரு முறையும் தோல்வி அடைந்து செல்லும் போது மனம் தளராது மீண்டும் வந்தான். இதனால் யாதவ குலத்தினை காக்க விஸ்வகர்மா மூலமாக துவாரகை என்னும் பெரும்பட்டணத்தை நிர்மாணித்து அதில் யாதவர்களை குடியேற செய்தான் கிருஷ்ணர். விதர்ப ராஜாவின் மகளான ருக்மிணி தனது தன்னை சிசுபாலன் என்பவனுக்கு திருமணம் செய்து நிச்சய திருவதனை அறிந்து தன்னை காப்பாற்றுமாறு கிருஷ்ணனிடம் தகவல் அனுப்ப அவளை மீண்டும் மணந்து கொண்டான். உறவினரான குதிதேவி கணவரை இழந்து 5 பிள்ளைகளுடன் கஷ்டப்பட்டு வேதனை அறிந்து உதவிகள் புரிந்தார். அவளது பிள்ளைகளான பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய நாடு நகரங்கள் எல்லாவற்றையும் துரியோதன வஞ்சமாக சூதாட்டம் மூலம் பறித்து கொண்டு அவர்கள் மனைவி பாஞ்சாலியும் மானபங்கம் செய்தான். அவர்கள் வனவாசம் சென்று வந்தால் நாடு நகரங்கள் எல்லாவற்றையும் திரும்பி கொடுப்பதாக சொன்ன
சொன்ன துரியோதனன் அவ்வாறு செய்யவில்லை. இது குறித்து தூது சென்ற கிருஷ்ணரை மெளிவாக பேசினான். இதனால் பாரத